தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்காக பிரதிஷ்டை. யாத்ராகமம் 32 29 கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். பிரதிஷ்டை என்பது கடவுளின் அழைப்பின் ஒரு பதில் ஆகும். நாம் கடவுளின் அழைப்பை ஏற்று அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களது கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறார். எவ்வளவு அற்புத அடையாளங்களை கண்டும் கூட இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள கடின இருதயமுள்ளவர்களாக தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக கோபம் மூட்டும் விதத்தில் நடந்து கொண்டனர். ஆனாலும் மோசே தேவ சமூகத்தில் நின்று, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று தேவ சமூகத்தில் நிற்பதை பார்க்கிறோம். தேவன் எதற்காக தன்னை அழைத்து பிரதிஷ்டை பண்ணினாரோ அதிலே அவர் உத்தமமாய் அர்ப்பணிப்புடன் இருந்தார். பிரியரே, ஆபிரகாமுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்த்தாலும் தன் சகோதரன் லோத்துவுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். 50 நீதிமான் இருந்தால் இந்த சோதம் குமாராவை அழிப்பீரோ என்கிறார். கர்த்தர், நான் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்கிறார். 45 நீதிமான்கள் இருந்தாலோ, 40 நீதிமான்கள் இருந்தாலோ, 30 நீதிமான்கள் இருந்தாலோ, 20 நீதிமான்கள் இருந்தாலோ, 10 நீதிமான்கள் இருந்தாலோ என்று தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடே 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்கிறார். கர்த்தர் தமக்காக பிரதிஷ்டை பண்ணி அழைக்கும் ஒரு அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். நாமும் ஒரு விசேஷித்த விதத்தில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார். இந்த உலகுக்காக, உலக மக்களின் ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கத்தக்கதாய் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு நினைவு கூற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.